வெல்கம் டு உமா சமையல். நான் இன்றைக்கி டேஸ்டியான ஆப்பம் பண்ண போகிறேன். அதுக்கு ஆப்பத்துக்கு ஊற வைக்கிறேன். இந்த டம்ளரால் 2 டம்ளர் பச்சரிசி ஊற வைக்கிறேன். ரெண்டு டம்ளர் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 4 மணி நேரம் களைஞ்சிட்டு, நல்லா களைஞ்சிட்டு, 2 வாட்டி கை நீர் போக களைஞ்சிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைக்கணும். அப்புறம் காமிக்கிறேன். இப்போ ஆப்பத்துக்கு அரிசியும் உளுந்தும் ஊற வச்சோமா, 4 மணி நேரம் ஆச்சு. இப்போ நல்லா களைஞ்சிட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். நல்லா நைஸாக இந்த நைஸுக்கு அரைச்சிக்கணும். இந்த அரைச்ச மாவுலேருந்து இந்த சின்ன கரண்டியால் ஒன்று எடுத்துக்கிறேன். கூழ் காய்ச்சறதுக்கு காய்ச்சி இதோட கலந்தாக்க ஆப்பம் சூப்பராக வரும். ஒரு கரண்டி மாவு எடுத்துருக்கேன். இப்போ 2 கரண்டி இந்த மிக்ஸி அலமின தண்ணியே விடுறேன். ரெண்டு கரண்டி விட்டுக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கலரணும். நல்லா கெட்டியானதும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கெட்டியாகிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். அரைச்ச மாவில் இந்த கரண்டியாலேயே 2 கரண்டி தேங்காய் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு இந்த சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி சாதம், வடித்த சாதம், ஆறின சாதம். இப்போ கூழ் காய்ச்சினமோனோ அதை போட்டுடுறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் நைஸாக அரைச்சின்னு வரேன். இதுக்கு நான் ஈஸ்ட்டு சோடா எதுவும் சேர்க்கலை. அப்படியே வெறுமனையே தான் பண்ணுறேன். வாக்கும்போது காமிக்கிறேன். சூப்பராக வரும். இப்போ தேங்காய் எல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டேன். இதை ஓவர் நைட்டு புளிக்கட்டும். ஆப்பம் மாவு அரைச்சி நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்கு. 8 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுது. இப்போ எப்படி இருக்குது பார்ப்போம். நல்லா புளிச்சிருக்கு பாருங்க, வரக்கட்டி. இதுக்கு தேவையான சால்ட்டு போடுறேன். இந்த அளவுக்கு சுகர் போடுறேன். இப்போ ஆப்பம் வாத்து காமிக்கிறேன். எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். மூடி வச்சுட்றேன். ஒரு 2 நிமிஷம் வந்தால் போதும். 2 நிமிஷம் ஆயிடுத்து எடுக்கிறேன்.
2 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுக்கிறேன். சாஃப்டான ஆப்பம் ரெடி. எப்படி வந்திருக்கு பாருங்க, பின்பக்கம் ரோஸ்ட்டாக, இந்த பக்கம் நல்லா இப்படி கப்பு மாதிரி வந்திருக்கு. இது வந்து ஸ்டார் மாதிரி பண்ணியிருக்கேன், இது சிங்கிளாக அப்படி பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேங்காய் பால். தேங்காய் பால் நல்லா ஊறினதும் வச்சு சாப்பிட்லாம், குருமா வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணி எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள்.